Hello LPKPs, Little Part Kudipani channel members, viewers and subscribers அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாரும் சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு மொபைல் ஆப் உடைய நேம் வந்து கனெக்டோ ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஷிப் மொபைல் ஆப். சோ இந்த மொபைல் ஆப்ல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு இது ஒரு வர்த்தான மொபைல் ஆப் அப்படிங்கற வந்து கோ த்ரூ பண்ணலாம். சோ இந்த மொபைல் ஆப் உடைய நேம கேள்விப்பட்ட உடனே இது எந்த மாதிரியான ஒரு மொபைல் ஆப் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. நமக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப குறைய இருக்கு. நம்ம ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருந்தா இவங்களுக்காக வேலை செய்யற பீப்புள் கிட்ட நம்ம வந்து பேசலாம் அப்படிங்கறத இந்த மொபைல் ஆப் வந்து ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மொபைல் ஆப்புக்காக நிறைய ஃபீமேல் பர்சன்ஸும் வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சேஃபா இருக்கு, செக்யூரா இருக்கு அப்படின்னு நிறைய இடத்துல ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து நிறைய ஸ்டார் ரேட்டிங் கிடைச்சா நல்ல ஒரு ஃபீட்பேக் கிடைக்குது. அது மூலமாக இந்த மொபைல் ஆப் வழியா பயனடையலாம் அப்படிங்கிறது தான் இந்த மொபைல் ஆப் உடைய கான்செப்ட். சோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த கனெக்டோ ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஷிப் மொபைல் ஆப் உடைய ஜெனுவின் ரிவ்யூ போகலாம். சோ இந்த ஆப் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இது வந்து 4.7 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அவுட் ஆஃப் ஒரு 5 மில்லியன் பிளஸ் டவுன்லோட்ஸ் பக்கத்துல வந்து அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ அபவுட் திஸ் பர்டிகுலர் மொபைல் ஆப் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணும்போது இங்கே வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து January 29, 2025 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக September 18, 2025 வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்து 4.7 ஸ்டார் வந்து கோ த்ரூ பண்ணும்போது 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 4 ஸ்டார் 3 ஸ்டார் 2 ஸ்டார் அண்ட் 1 ஸ்டார் வந்து ரொம்ப ஆவரேஜாக ரொம்ப குறைய தான் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த ஆப் இன்டர்ஃபேஸ் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அல்காரிதம் வந்து ரொம்ப மக்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த மொபைல் ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நல்ல மீனிங்ஃபுல், அதாவது வந்து உண்மையான கனெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். அவங்களுடைய ஹாபீஸ், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 9 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து ஷேர் பண்ணது, நான் இந்த மொபைல் ஆப்பை வந்து யூஸ் பண்ணதுல இருந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. கஸ்டமர் சப்போர்ட் டீம் வந்து எப்பவுமே வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. அதே மாதிரி எப்போ நம்ம வந்து query கேட்டாலும் அவங்க வந்து உடனடியாக ரிப்ளை பண்ணுறாங்க, நாலேஜபிளாக இருக்காங்க. அதே மாதிரி அவங்க செய்கிற வேலைக்கு உண்மையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 470 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக நமக்கு வந்து ரீசெண்ட் ரிவ்யூஸில் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்து கோ த்ரூ பண்ண முடியுது. எனிவே கொஞ்சம் டீட்டெயில் ரிவ்யூஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஸோ ரீசெண்ட் ரிவ்யூவில் பார்த்தா அதே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் இங்கே வந்து பார்க்க முடியுது. ஈஸி டு யூஸ், சேட்டிங் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதே மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் ஜெனுவினாக உண்மையாக வந்து வேலை பார்க்குறாங்க இப்படின்னு எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கனெக்டோ வந்து நல்ல ஒரு மொபைல் ஆப் தான் சேட்டிங்காக வேண்டி அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக வந்து சேஃப்டி செக்யூரிட்டிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ப்ரைவசிக்கு ரொம்பவே வந்து கவனம் செலுத்துகிறாங்க இப்படின்னு எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. எனிவே நம்ம வந்து கிரிட்டிக்கல் ஆர் மேபி 1 ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணுவோம். ஸோ இதில் இவங்க என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாமே வந்து ஃபேக்கு, எல்லாமே வந்து பெய்ட் ரிவ்யூஸு. நான் 48 ஹார்ஸை நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆன்லைன் பட்டன் வந்து சரியா வந்து ஒர்க் ஆகவே மாட்டுக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு கேர்ள், இவங்க வந்து ஆன்லைன் போக ட்ரை பண்றாங்க. பட் எந்த இடத்துலயும் அவங்களால வந்து ஆன்லைன் போக முடியல. அதனால இந்த அக்கௌண்ட்டை வந்து டெலீட் பண்ணிட்டேன். கஸ்டமர் கேர் வந்து சரியா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மொபைல் ஆப்பை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 126 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொருத்தர் வந்து நான் 33 rupees நான் ரீசார்ஜ் பண்ணேன். ஸோ ஒரு கேர்ள் கூட கனெக்ட் பண்ணும்போது அவங்க சரியாக வந்து ரிப்ளை பண்ணவே மாட்டேங்காங்க. ஸோ 5 தடவை நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன். கால் கனெக்ட் ஆகுது, பட் சரியா வந்து ரிப்ளை பண்ண மாட்டேங்காங்க. ஸோ ஒரு கால் வந்து ₹1 அப்படிங்கிற வந்து கிடையாது. ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து 3 rupees 5 rupees டக்கு டக்குன்னு வந்து காலி ஆகிட்டே இருக்கு. ஸோ அவங்க அமௌண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஆப் வந்து ஃபேக்கு. ஸோ நீங்கள் வந்து கால் பண்ணீங்கன்னா சரியா வந்து யாருமே வந்து பேச மாட்டேங்கிறாங்க இப்படின்னு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிற வந்து பார்க்க முடியுது. சப்போஸ் நீங்கள் ஒரு 10 கால் நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு 3 கால் வேணால் ஒழுங்காக பேசுகிறாங்க, மிச்சத்து எதுவும் ஒழுங்காகவே சரியாக பேச மாட்டேங்கிறாங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ட்ரெண்டிங் கீவேர்ட்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணும்போது கஸ்டமர் சப்போர்ட், ஈஸி டு யூஸ், கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரைவசி, ரிலையபிள், கன்வீனியன்ட் இப்படி பாசிட்டிவ் கீவேர்ட்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ எனிவே ஒரு ரியல் லைஃப் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்காக வேண்டி நம்ம இந்த மொபைல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க இந்த மொபைல் ஆப்ல ஒர்க் பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு அந்த பார் ஃபுல்லா லோட் ஆன பிறகு அதுக்கு பிறகு ஸ்கேனிங் ஃபார் வைரஸ் அப்படின்னு வந்து வரும். அதுக்கு பிறகு ஓப்பன் அப்படின்னு வந்து கொடுங்க.
ஸோ எடுத்த உடனே உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு வந்து ஒன் டைம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது வரும். அதை வெரிஃபை பண்ண பிறகு நீங்கள் வந்து உங்களுடைய ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் ஃபீமேல்னு வந்து செலக்ட் பண்ணால் உங்களுக்கு நிறைய சான்சஸ் உங்களால் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் மேல் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து யாராவது ஒரு கேர்ள் கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு கேர்ளாக இருந்தால் அவங்க உங்களுடைய வாய்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. 24 hours பிறகு உங்ககிட்ட மறுபடியும் வருவாங்க. ஸோ நீங்கள் கேர்ளாக இருந்தால் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி ஆடியோ கால்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக், நல்ல ஒரு ஸ்டார் ரேட்டிங் கிடைக்கிறது மூலமாக அது வந்து தன்னால் உங்களுக்கு வந்து வராது. நீங்கள் சில நேரத்தில் ரெக்வஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் உங்களுடைய ஃபோன் கால் பேசும்போது. ஸோ அப்படி கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் உங்களால் ஒரு டீசன்ட் சம் ஆஃப் மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மேல் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து மேல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்னு வந்து கொடுப்போம். ஸோ நமக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கிறதுனால தமிழ் அப்படிங்கிற வந்து கொடுத்துட்டோம். ஸோ நிக் நேம் அப்படிங்கிற வந்து என்டர் பண்ணிட்டோம். ஸோ கனெக்டோ மொபைல் ஆப் வந்து இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் அனுப்பலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அலோன்னு கொடுத்தா தான் அடுத்த செக்ஷனுக்கு வந்து போக முடியும். ஸோ நம்ம வந்து தமிழ் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம், மேல் அப்படிங்கிற வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் நம்ம கொஞ்சம் கீழே கோத்ரூ பண்ணும்போது தமிழ் ஹிந்தி தெலுங்கு இப்படின்னெல்லாம் வந்து ப்ரொஃபைல்ஸ் வந்து இருக்கிற வந்து பார்க்க முடியுது. ஈவன் வந்து மலையாளம் தமிழ் இப்படி காம்பினேஷன்ஸ்லையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. உங்களுக்கு கீவேர்ட்ஸ் வந்து பார்க்கும்போது ஸ்டாரு, ரிலேஷன்ஷிப்பு, மேரேஜ், கான்ஃபிடன்ஸ் இப்படி நிறைய செக்ரிகேட் ஆர் மேபி டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, டிப்ரெஷனில் இருக்கீங்க, கான்ஃபிடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்படி வந்து அவங்க வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி கனெக்டோ மொபைல் ஆப் வந்து ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. வைல் யூசிங் திஸ் பர்டிகுலர் மொபைல் ஆப் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி ஃபோன் கால்ஸை மேனேஜ் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அலோ அப்படின்னு வந்து கொடுக்கணும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஃபோன் கால் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரீசார்ஜ் அப்படிங்கிற வந்து பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் டைம் ஆஃபருக்கு வந்து அவங்க 80% ஆஃப் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. 5 rupees per minuteக்கு பதிலாக இவங்க வந்து 1 rupee per minute அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. ஸோ 5 rupeesக்கு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு யூபிஐ ஐடியை வந்து என்டர் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்படி வந்து ப்ரொஃபைல்ஸை வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ ரீசார்ஜஸ்க்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் 5 rupees, அதுக்கு பிறகு 25, 50 அப்படின்னு இருக்கு. வேல்யூ பேக் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 140 rupeesக்கு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து 20% எக்ஸ்ட்ரா. இது போக 300 rupees அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து 35% எக்ஸ்ட்ரா. ஸோ இதில் வந்து ஈவன் அப் டு 9,800 rupees வரைக்கும் எல்லாம் அவங்க வந்து ரீசார்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி நமக்கு யூபிஐலே வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக பே பண்ணுற மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. சரி, இந்த மொபைல் ஆப் வழியா எப்படி நம்ம வந்து பணம் எடுக்கிறது அப்படின்னு கேட்டா ஜென்ஸுக்கு வந்து ரொம்பவே கஷ்டம் தான். பட் கேர்ள்ஸ் ஆர் மேபி லேடிஸா இருந்தா உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், பிரைவசி பாலிசி இதெல்லாம் ஓகேனா மட்டும் இந்த மொபைல் ஆப்ல நீங்க களத்துல இறங்கலாம். நீங்க கன்சிஸ்டன்டா இருந்தா மட்டும்தான், அதாவது உங்களுடைய ஆடியோ கால்ஸை வந்து தொடர்ந்து நல்ல நீங்க ஆன்சர் பண்றது மூலமாக நீங்க கான்ஃபிடன்ஸ் ஆர் மேபி டிப்ரெஷனை வந்து ஃபைட் அவுட் பண்றது மூலமாக உங்களால ஆவரேஜ் சம் ஆஃப் மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். வித்ட்ரால் பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு மினிமம் வந்து 10 ரூபால இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அது பிறகு போக போக மினிமம் 100 ரூபா அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க. இது போக உங்களுக்கு கொஞ்சம் கூட போக போக 10,000 உங்களுக்கு மினிமம் வித்ட்ராயலா இவங்க வச்சிருக்காங்க. பட் ஒரு நாளைக்கு 10,000 நம்மளால சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா ரொம்பவே டவுட் தான். நீங்க நிறைய கால்ஸ் நீங்க அட்டென்ட் பண்றீங்க, நல்ல ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு, நல்ல ஸ்டார் ரேட்டிங் கிடைச்சிருக்குன்னா மேபி சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து அவங்க ரீசார்ஜ் பண்றது மூலமாக இப்படி கேஷ்பேக் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. சப்போஸ் நீங்க இந்த மொபைல் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதோட அவங்க விட மாட்டாங்க. அவங்க ரீசார்ஜ் பண்றது மூலமாக 25 rupees கேஷ்பேக் அப்படிங்கிற வந்து கொடுக்குறாங்க. அந்த 25 rupees அப்படிங்கிற வந்து ஒரு கால் டைமுக்கு ஈக்குவலான அமௌண்ட். ஸோ இந்த 25 rupeesக்கு வேர்த்தா உங்களால வந்து பேச முடியுமா அப்படின்னு வந்து கேட்டா ரொம்ப சீக்கிரத்துல வந்து இந்த அமௌண்ட் காலி ஆகிரும். நிறைய இடங்கள்ல நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நம்ம கால் பேசும்போது அந்த கேர்ள் ஆர் மேபி ஆப்போசிட் ஜெண்டர் உள்ள பர்சன் பெரும்பாலும் பேசுறது இல்ல. ஒரு ஃப்ரிட்ஜ் இல்ல ஒரு வாஷிங் மிஷின் இல்ல வீட்டோடைய சீலிங்க காமிச்சிட்டு எதுவுமே பேசாம ரிப்ளை பண்ணாம இருக்கிறாங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் கொஞ்ச டைமுக்கு ஒழுங்கா பேசுறாங்க. அவங்களுக்கு ஒருவேளை இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா
உங்களுக்கு தமிழ் மட்டுமே தெரிஞ்சிருந்தா இங்கிலீஷ்ல பேசி கொஞ்ச நேரத்துக்கு சமாளிக்கலாம். அப்படி நீங்க போன் கால்ல பேசிட்டு இருக்கும்போது ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ண முடியாது. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி பிரைவசி பர்பஸ்க்காக அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் நீங்க தேவையில்லாத லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய பிரைவசி செட்டிங்ஸ் உங்களை பிளாக் பண்றதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்கு. சோ இப்படி நமக்கு நிறைய ப்ரொஃபைல்ஸ் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ நம்மளுடைய ப்ரொஃபைல் செக்ஷனில் வந்து கோத்ரூ பண்ணும்போது அதாவது வந்து நமக்கு ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸில் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து ரீசார்ஜ் ரிலேட்டடான இஷ்யூஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் ஏதாவது இருந்தால் கேட்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பட் இவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கான்டாக்ட் செக்ஷன் இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இது ஒரு மொபைல் ஆப் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து மொபைல் ஆப்போடைய ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து பார்த்துட்டோம். எனிவே நம்ம வந்து கூகுளில் வந்து பிளே ஸ்டோரில் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு ஃபோனில் வந்து 4.7 ஸ்டாரு, குரோம் புக்கில் 5 ஸ்டாரு, டேப்லெட்டில் வந்து 4.8 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படின்னு வந்து கிடைச்சிருக்கு. இந்த மொபைல் ஆப் வந்து ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு 50-50 கைண்ட் ஆஃப் ரிவ்யூஸ் அப்படின்னு வந்து கிடைச்சிருக்கு. பாதி பேர் வந்து ஃபேக் அப்படின்னு வந்து சொல்றாங்க, பாதி பேர் வந்து உண்மையிலே நல்லா இருக்கு இப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் softonic.comல வந்து கோத்ரூ பண்ணும்போது 4.6 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படிங்கிற ரேட்டிங் வந்து கிடைச்சிருக்கு. appbrain.comல வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து 4.6 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அவுட் ஆஃப் ஒரு 29,000 ரிவ்யூஸ் பக்கத்தில் கிடைச்சிருக்கு. இதுலயும் உங்களுக்கு வந்து 50-50 கைண்ட் ஆஃப் ரிவ்யூஸ் வந்து பார்க்க முடியுது. இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான கான்டாக்ட் செக்ஷன் அப்படிங்கிற வந்து இல்ல. என்னதான் 4.7 ஸ்டார் 4.8 ஸ்டார் குரோம் புக்ல 5 ஸ்டார் ரேட்டிங் கிடைச்சிருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான மொபைல் ஆப் தான். பட் சில பேர் சொல்ற மாதிரி இது ஒரு ஃபேக்கான மொபைல் ஆப் கிடையாது அப்படிங்கிறது தெரியுது. நீங்க ஒரு பிகினரா இருந்தா உங்களால 100 ரூபா உங்களால சம்பாதிக்க முடியலாம். ஆவரேஜா உங்களால 500 ரூபாயில இருந்து 1000 ரூபா வரைக்கும் உங்களால இந்த மொபைல் ஆப் வழியா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க கன்சிஸ்டன்டா எஃபர்ட் போடுறதாக இருந்தா 5000 ரூபாயில இருந்து 10,000 வரைக்கும் இந்த மொபைல் ஆப் வழியா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், ஆண்களால இந்த மொபைல் ஆப் வழியா சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளவா பெருசா வாய்ப்பு இல்ல. சோ இந்த மொபைல் ஆப் பத்தின உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன்ஸ், குவெஸ்டன்ஸ், குவெரிஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சோ இந்த யூஸ்ஃபுல் ஜெனுவின் ரிவ்யூ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு வொர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும்